பொண்ணையா வெக்கங்கிறது பொம்பளைங்க கூட பிறந்த விஷயம். எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தா சரியா போயிடும். சரிங்க, நாங்க என்ன சீதனம் கொடுக்கணும்னு சொல்லிய நிறுத்து பொண்ணையா. ஒரு பொண்ணு மூலமா வர சொத்துக்காக நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். அதானே பொண்ணு மூலமா சொத்து வர்றதாவது எங்க அண்ணனை பொறுத்த வரைக்கும் பொண்ணு மூலமா சொத்து போய்தான் எனக்கு தெரியும். நீ சும்மா இல்ல பொண்ணையா, ஒரு சல்லி கூட இந்த வீட்டுல இருந்து நான் வாங்க மாட்டேன். 2 வீட்டு கல்யாண செலவையும் நானே ஏத்துக்கிறதா முடிவு செஞ்சிருக்கிறேன். உங்களை போல புண்ணியவாங்க இருக்கிறனாலதான் நல்லா மழை பெய்யுது. புண்ணியம் கொஞ்சமா பண்ணிருக்காரு, தேவைக்கு மேல பண்ணிருக்காரு போல் இருக்கு. அதனாலதான் மழை கொஞ்சமா பெய்யாம வெள்ளமா வருது, புயலா அடிக்குது. அட காப்பி அக்கா ஏற்பட்டுக்கியா? தங்கச்சி போட்டு காப்பி இது எனக்கா? சாப்பிடு 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 சாப்பிடு. தங்கச்சி கல்யாண சூழ்நில மொழியாட்சி சக்கரை வித்தியாசமே என்கிட்ட நீ விளையாடிட்ட உன்னை உங்க ஒப்பனை இந்த மிளகா பொடி காவேரிய அத்தனை பேரின் மாற்றுறேன். என் காலில் உணவிக்கிறேன்டா. இதோட நான் பரவசம் இல்லை. ஐயோ, நெத்திக்கானத்தை வந்து சபிச்சிட்டியா? என் பாமசிவம், என் உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் உன் கனவு பலிக்காது. உன்னை எங்க அப்பா காலில் வந்து மன்னிப்பு கேட்க வைப்பேன்டா. மண்டிட்டு கஞ்ச வைப்பேன். இல்லன்னா நான் பொண்ணையா இல்லை. பாப்பமா 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 ஏய் பாப்பா பாப்பா பாப்பம் தானே நீ வெளிய வர பாப்பா. என்னப்பா? ஐயோ நானப்பா. உனக்கு சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சலான்னு இருக்கேன். கல்யாணமா? எனக்கா? வேண்டாப்பா. அழகான மாப்பிளைய கையில வச்சுக்கிட்டு கல்யாணம்னு ஏன் அலற? அது வந்து பரீட்சை பாஸ் ஆனேப்பா. பெரிய பரீட்சை படிச்சு கிழிச்சு எந்த ஆபீஸ்ல உத்தியோகம் பார்க்க போறேன்? இவகிட்ட என்னங்க பேச்சு? விளையாடாம கூப்பிட்டு பேசி முடிக்க சீக்கிரம். அப்பா முத்து எங்க இருக்கான்? அவரு வந்து ஹாஸ்டல்ல இருக்காரு. ஐயோ, மேஜர் மாரியப்பாவின் வருங்கால மருமகன் 10 பேர்ல ஒருத்தனா கணக்கு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். கேவலம். ஒட்டி படுக்கையில எடுத்துட்டாங்க. இங்க வர சொல். போ அப்பா போ வந்து அப்பா போ. இப்ப போறோம். என்னங்க நீ போ. நல்லசிவம் நல்லசிவம் நல்லசிவம், நீ ஏண்டா எங்க போனாலும் கூட கூட வந்துட்டு இருக்க? அண்ணா துஷ்டனை தூரம் விடக்கூடாது, கிட்ட கிட்ட வச்சுக்கணும். அதனாலதான் கூட கூட வர்றேன். வாங்க வாங்க வாங்க. சின்ன பண்ண நான் கூட வந்திருக்கேன். உட்கார்ந்து இருக்கட்டையா. வாங்கின கடன் வட்டி எல்லாம் ஏறிக்கிட்டே இருக்குது. எப்ப திருப்பி தர போற? முத்தையாவோட படிப்பு முடிஞ்ச உடனே. இப்ப முத்தையாவுடைய படிப்பு முடிஞ்ச பிறகுங்கிற, அடுத்தாப்புல அவனுக்கு கல்யாணம் ஆன பிறகுங்க, அதுக்கப்புறம் அவருக்கு குழந்தை பிறக்கட்டும்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு படிப்பு முடியட்டும்னு சொல்லலாம். மொத்தத்துல காட்டாம நல்ல ஏற்பாடு. ஐயோ, நான் அப்படி சொல்ல மாட்டேன். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஏன் நல்ல சிவம் பேசாம இந்த வீட்டை என் பேருக்கு எழுதி வச்சுட்டேன். என்ன வந்தாரியா பாயிட்டுக்கு இவ்வளவு நேரம் சுத்தி வளைச்சது இதுக்கு தானே? என்னடா சொல்ற? என் அண்ணன் துஷ்டன். பண்ணையாரையா, நீங்க என்ன சொல்றீங்க? குடியிருக்கிற இந்த வீட்டையும் உங்களுக்கு எழுதி வச்சுட்டா அப்புறம் நான் குடும்பத்தோட நடுத்தருவில தாயா நிக்கணும். ஏன் உங்க வயலுக்கு மத்தியில ஒரு சின்ன குடிசையை போட்டுக்கிறது? அத சொல்ல நீங்க ஏன் வந்தீங்க? சொன்ன எங்க அண்ணனுக்கு இழந்த மனசாச்சா? கொடுத்த கடனை நீங்க கஷ்டப்படாம திருப்பி கொடுக்கறதுக்கு வழி சொல்றாரு. கடனை கேளுங்க, ஆனா எங்க கண்ணியத்தை கேட்காதீங்க. இது எங்க பரம்பரை சொத்து. நாங்க பிறந்த வளர்ந்த புனித கோயில். நாங்க பாரதத்துக்கு தான் பெரியவங்க கட்டினாங்க. ஒரு தாரவாத்து கொடுக்காது. அப்போ என் கடை உங்க வீட்டை தேடுவோம். எப்ப வரும்? அறுவடை முடியட்டும், தாய் பிறந்ததும் கடனை சேர்த்துடுறேன். அது கடையில வீட்டுக்கு வந்து அப்படி இப்படி ஏதாவது நடந்துருக்கீங்க, என் வயலுக்கு உங்களே எதிராக்கி போட்டோம். ஜாக்கிரதை போயா. அறுவடை முடியட்டுமா? முடியும்டா, நீ வாட. திருமலை சாமி சொல்லுற, அந்த பொன்னையா வயல்ல வைரம் மின்னுதான். அத கருக்கி அவ முகத்துல வீச்சு எரிஞ்சிட்டு வாங்க. போங்க வாங்க.
உங்க அப்பா சொல்றாங்கிறதுக்காக உங்க வீட்டுல வந்து தங்கினா என் மானம் என்ன ஆகுது? இது பாருங்க, நீங்க இப்ப என் கூட வரலன்னா நான் வீட்டுக்கு போகவே முடியாது. ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பா அப்பா. ஏன் இப்படி பயம் சார் அப்பாவுக்கு? இந்த ஒரே ஒரு தடவை மட்டும்தான் பிளீஸ், எனக்காக. உனக்காகவா உங்க அப்பா வந்து என்ன வந்து 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 அதுவே உங்களாலதான் நான் விழுந்துட்டேன். என்னதே உங்க அப்பா அதையா? கைய குடு. இரு இரு இருக்காத. பாடி அம்மாடி ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போச்சு. என்ன செய்யறதா? இந்தா உள்ள போய் காவை எடுத்து கட்டிட்டு காய வைப்போ. நீங்களும் வாங்க. இரவுகளை பார்த்ததுண்டு, உறவுகளை பார்த்ததில்லை. துடித்தேன் தவித்தேன் உன்னைத்தான் நினைத்தேன், சொல்லத்தான் வார்த்தை இல்லை. இரவுகளை பார்த்ததுண்டு, உறவுகளை பார்த்ததில்லை. துடித்தேன் தவித்தேன் உன்னைத்தான் நினைத்தேன், சொல்லத்தான் வார்த்தை இல்லை. நிலவும் சிரிக்கும், தென்றல் மிதக்கும், தலையணை இருக்கும், தழுவிக் கொண்டிருப்பேன். நிலவும் சிரிக்கும், தென்றல் மிதக்கும், தலையணை இருக்கும், தழுவிக் கொண்டிருப்பேன். தழுவிடும் சுகங்கள் இல்லையே என நான் இரவில் எல்லாம் விழித்துக் கொண்டிருப்பேன். ஆராதோ அறியாது, தீராதோ தெரியாது. இரவுகளை பார்த்ததுண்டு, உறவுகளை பார்த்ததில்லை. துடித்தேன் தவித்தேன் உன்னைத்தான் நினைத்தேன், சொல்லத்தான் வார்த்தை இல்லை. கிண்டம் சிந்திடும் முத்தம் முத்தம், அள்ளி இறைத்தால் என் பசி தீரும் தீரும். உள்ளவையெல்லாம் உனக்கே சொந்தம், அழைத்தால் வருவேன் ஆனந்த மஞ்சம். இரவுகளை பார்த்ததுண்டு, உறவுகளை பார்த்ததில்லை. துடித்தேன் தவித்தேன் உனைத்தான் நினைத்தேன், சொல்லத்தான் வார்த்தை இல்லை. கண்படும் போது கதைகளை கேட்டே, கைப்படும் போது கலைகளை பார்த்தேன். கண்படும் போது கதைகளை கேட்டே, கைப்படும் போது கலைகளை பார்த்தேன். மனதிலிருந்து மடியினில் விழுந்தார், சுகமோ சுகமென சொர்க்கத்தை காண்பேன். ஆராதோ அறிவோமே தீராதோ தெரிவோமே. இரவுகளை
பார்த்ததுண்டு. உறவுகளை பார்த்ததில்லை. சொல்லத்தான் வார்த்தை இல்லை. சொல்லத்தான் வார்த்தை இல்லை. அம்மா தந்தி வந்திருக்கு. சந்தியா இப்பயும் நான் கொடுத்துருப்பான். என்னமோ எதுவும் தெரியலையே. நான் அப்பவே படிச்சு பொண்ணையாகிட்ட சொன்னேன். அவனுக்கு படிப்பு வேண்டாம், பட்டணத்துக்கு அனுப்ப வேண்டாம்னு கேட்டானா இப்படி ஆகி போச்சே. நான் என்னமா செய்வேன்? என்னம்மா என்ன பாருங்க. என்னாச்சு? தந்திமா முத்தையா கொடுத்துருக்கான். ஏத்த தந்தினால உடனே கெட்ட செய்திதான் முடிவு கட்டிட வேண்டியதானா? நல்ல செய்தியும் வரும் அத்தை. அடடே செய்தியிலே செய்தி ரொம்ப நல்ல செய்தி அத்தை. என்ன செய்திமா? நம்ம முத்தையாவுக்கு கல்யாணமா? என்ன கல்யாணமா? கல்யாணம் 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 எப்ப பார்த்தாலும் கல்யாணத்தை பத்தியே பேசிட்டு. அட ஏன் கல்யாணம் இல்லையா? மேஜர் மாரியப்பாவின் மகள் மேகலாவுக்கும் எனக்கும் கல்யாணம் முத்தையா அப்படின்னு தந்தி வந்திருக்கு. இல்லையா தந்தி நீயே படிச்சு பாரு. உன் தம்பி சரியான ஆள்தாயா. பார்த்து நல்ல பெரிய இடமா பிடிச்சிருக்காரு. என்னங்க இதெல்லாம்? சித்தா மீனாட்சி பட்டணம். கேட்டியாப்பா பொண்ணையா? அப்பா முத்தையா நம்ம எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இப்படி ஒரு காரியம் செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன துணிச்சல் வந்துருக்கு. ஆமா உன் தம்பி துணிச்சிருக்காரு தான். அவர் நினைச்சத பட்டுன்னு முடிச்சுட்டாரு. மத்தவங்க மாதிரி சும்மா பேச்சிலேயே நாளை கடத்தாமா. நான் இப்பவே போறேன். நீ செஞ்சது நியாயம் தானான்னு அவனையே கேட்கணும். அப்பாப்பா நீங்க போவேனாப்பா. கோபத்துல ஏதாவது நடந்துடும். உள்ள போங்க, நான் போய் எல்லாம் தெரிஞ்சுட்டு வரேன். சரிதான். யோ பொன்னையா, நீயும் உன் தம்பி மாதிரி பட்டணத்துக்கு போய் அங்கேயே டேரா போட்டுடாத. திரும்பி வந்துடு. போதும் போதும். பொன்னையா என்னம்மா? வீட்டுக்கு முதல் மருமக. அவளை போய் பாக்குறப்போ வெறுங்கையோட பார்க்க கூடாது. இந்தாப்பா. என்னம்மா அது? இது நம்ம குடும்பத்து பரம்பரை சொத்துப்பா. வீட்டுக்கு வர்ற மருமகளுக்கு போடுறது வழக்கம். அம்மா அம்மா வரமா, தம்பியோட வரமா. ஏன்டா அழுற? என் தலையெழுத்து மாமா. தாலி கட்ட வேண்டியவன் பன்னீர் தெளிச்சுக்கிட்டு நிக்கிறேன். சுப்பு, நீ பிறந்ததே தப்பு. உன் வீட்டுல ஒன்ன தனி தெளிச்சு விட்டாங்க. இப்ப ஊருக்கே தெளிச்சுக்கிட்டு இருக்க. தெளிச்சுக்கிட்டே இரு. ஆங்களேடா. யோ யார் யா நீ? தயங்கி வர யாரு? கிராமத்துல இருந்து வரேன், மாப்பிள்ளைய பார்க்கணும். ஓஹோ, அவங்க மில்லுல வேலை செய்யற கூலியா நீ? ஏய். ஆமா, உன் பேர் என்னப்பா? பொன்னையா. கொஞ்சம் நில்லையா, உள்ள எல்லாம் போக கூடாது. என் மாடி சந்தன கண்ணம் பண்டி சொம்பலாம் வெளியில செஞ்சது. ஜாக்கிரதையா பாத்துக்கோ. ஏயா மாப்பிள்ள? யோ மாப்பிள்ள என்ன அது? ஒரு பட்டிக்காட்டம் உன்னை தேடி வந்திருக்கிறான். பேரு பொன்னையாவா? பொன்னையாவா? இங்க இருக்க. உள்ள விடுவா, கேட்லயே நிக்க வச்சிருக்கிறான். நல்லா இருக்கா? நாளை கழிச்சுதா. அண்ணே முத்து, அண்ணே என்ன இது வேஷம்? ஏன் இப்படி? கல்யாண வீடாச்சே, உனக்கு எனக்கு வித்தியாசம் செய்ய வேண்டாம். அதுக்காகத்தான் இதெல்லாம். ஆமா, ஏன் இந்த திடீர் முடிவு? என்ன ஆச்சு? அண்ணே விதமா சொல்றேன். வாங்க வா. ஓ அது வாங்க. என்ன அம்மா அப்பா என் மேல கோபமா இருக்காங்களா? இருக்காதா? அவங்க பார்த்து மகிழ வேண்டிய குதூகல காட்சி இல்லையா இது? ஆமாண்ண, அத நானும் உணர்றேன். ஆனா சந்தர்ப்பம் எனக்கு சரி செஞ்சிருச்சு. அதனால இப்படி செய்ய தவிர எனக்கு வேற வழியே இல்லை. அதனப்பா அவனுக்கு அப்படிப்பட்ட பெரிய ஆபத்து. நான் தெரிஞ்சுக்கலாம்னா இந்த சொல்றேன்னே. கண்டிப்பா சொல்றேன். உங்ககிட்ட சொல்லாம நான் யாருக்கு சொல்ல போறேன்?